2 மொழிகள் மிகவும் அதிகம் பிடிக்கும். ஒன்று ஆங்கில மொழி, மற்றொன்று கன்னட மொழி. நான் கர்நாடக தேசத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மொழி என்பது தமிழை தவிர வேற மொழியே கிடையாது. நம்ம தமிழருக்கென்று ஒரு பண்பாடு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் அக்கா அக்கான்னு கூப்பிடுவோம். இப்ப கூட சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்களே. எல்லாரையும் அக்கானா தன்னுடைய அக்கா யாரு அப்படின் போது தமக்கை அப்படின்னு வச்சுப்பாங்க. ஐயன்னா அண்ணன் அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டா அப்ப அவனோட அண்ணன் யாரு? அவன் தமையன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அது மாதிரி எல்லாத்தையும் மொழி மொழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசுற மொழிக்கு பேரு தமிழி. அந்த தமிழி தான் இன்னைக்கு தமிழ் அப்படின்னு ஆச்சு. தமிழ் 1800 மொழிகளுக்கு பேர் சொல்லையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் கொடுத்திருக்கிறது. உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி. தமிழ் மாதிரி ஒரு மொழி இருக்கவே முடியாது. இப்படி சொல்லிட்டே இருக்க அந்த தமிழ் போது தமிழ் அப்படின்னு சொல்லும் போது ஜிவ்னு ஒண்ணு வருது இல்லைங்களா? அது என்னன்னா, ஏன் தமிழோட சிறப்பு என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்கிட்ட ஒரு தம்பி பேசிட்டு இருந்தாரு. தம்பி நீங்க தூங்குறீங்க, இங்க வாங்க. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. ஏதாச்சும் I love you. Thank you. I too love you. இப்ப ஒரு 3 வார்த்தை. தேங்க்யூ தம்பி. பேர் என்ன? யுகேஷ் தேங்க்யூ. இந்த யுகம் முழுவதும் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கு. ரைட். 3 வார்த்தை சொன்னார். 3 வார்த்தை சேர்த்து ஒரு வாக்கியம் சொன்னார். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னார். இதுல 3 வார்த்தை இருந்தா 6 வகையா கலக்கலாம். நான் சொன்னது இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு. I you love I you love you I you love I you I love. யாருக்குமே எதுவுமே புரியல. முதல்ல சொன்னது மட்டும் தான் I love you புரிஞ்சது. தமிழ்ல பாருங்க, நான் யுகேஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் உங்களை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறேன் உங்களை நான் நேசிக்கிறேன். உங்களை நேசிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் நான். இதுதாங்க தமிழ். தமிழ் எழுத்துக்கள் 247. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இவர் பிரகதீஷ் எனக்கு தம்பியா தான் இருப்பாரு. எனக்கு ஒரு 54 வயசாகுது. தமிழ் படிச்சுட்டே இருக்கிறதால வயசாகிறது தெரியாது. தமிழ் பிரகதீஷ் பொருள் ஈட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தமிழ்ல பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். தமிழ்ல மட்டும்தான் பொருள்னா மீனிங், பொருள்னா ஒரு மதிப்பு, பொருள்னா பணம், பொருள்னா இது ஒரு பொருள், ஆப்ஜெக்ட், இப்படி சொல்லுவாங்க. அது அந்த தமிழை நீங்க எடுத்துட்டு உள்ள போனீங்க அப்படின்னா, நான் திரும்ப ஐயா கிட்டே அவங்க கிட்டே யார்ட்டையாவது கேட்டு தமிழ் பத்தி நான் சிறப்பா சொல்றேன். இதுவும் பொருள் தான், இந்த துணியும் பொருள் தான், இந்த சந்தனமும் பொருள் தான், மண்ணும் பொருள் தான், எல்லாத்துக்கும் விலை உண்டு. அதை எப்படி கொண்டு போறது? அப்போ உங்களை ஒரு பொருளா செய்யக்கூடிய நிலைமையில சார் இருக்காரு. நிறைய பேர் இந்த யூடியூப் தப்பா போட்டிருக்காங்க. தமிழை தப்பு பண்ணா எனக்கு அப்படி இதையுமே வெடிக்கிற மாதிரி இருக்குது. திட்டலாமான்னு தோணும். இவங்க சார் மாதிரி என்னால பொறுமையெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தோல் கூட்டல்கள் தோள்கள், அது மாதிரி நாள் கூட்டல்கள் நாள்கள் தான் எழுதணும், நாட்கள் தினமணி உள்பட அதை சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. ஆ வரும்போது இல் இட்டா மாறிக்கும். நாட்கள் கண்டிப்பா சொல்லலாம், ஆட்கள் கண்டிப்பா சொல்லலாம், ஆட்குறைப்பு கண்டிப்பா சொல்லலாம். ரைட்ல. பூ வந்ததுன்னா அருட்செல்வி சொல்லலாம். மக்கட்பேரு அந்த ஆ வரும்போது சொல்லலாம். ரைட்டுங்களா? அப்பவே சொல்லியிருக்காங்க பொருட்பெண்டீர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ரைட். நான் இதை விட்டுட்டு என்னதுக்காக தமிழ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தின் மூத்த மொழிகள் 6. ஹீப்ரு ஐயாவுக்கு நல்லா தெரியும் இல்லைங்க சார். கிரீக், லாட்டின், மேண்டரின் அண்ட் இது சான்ஸ்கிரிட், தமிழை கடைசியா சொல்லியிருக்கேன். முன்னே சொல்லிட்டாங்க, நான் கன்னட மொழின்னு தான் சொன்னேன். தமிழ் இல்லாம எந்த மொழியுமே கிடையாது. உன்னையும் என்னையும் வைத்து தமிழ் தன்னை வளர்த்துக் கொள்வாள். இப்ப ஐயாவை பயன்படுத்துற மாதிரி என்ன பயன்படுத்துவாங்க, உன்னை பயன்படுத்துவாங்க. ரைமிங்காக உன்னையும் சொல்றோம், உங்களை எப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா? இதுல 4 மொழிகள். ஹீப்ரு கிடையாது, சான்ஸ்கிரிட் அப்புறம் வர
ஹீப்ரு கிடையாது, கிரீக் கிடையாது, லாட்டின் வந்து சார் அது அவர் கேட்டிருப்பாரு இல்லைங்கய்யா, அவர் காலத்துல செத்து போச்சு. ஆனா மொழிக்கு வந்து சாவு அப்படின்னா அப்படி செத்து போயிடாது. ஒரு படிநிலை மாற்றங்கள் உண்டு, படிநிலை மரணங்கள் உண்டு. மொழியை வந்து உயிர் கொடுத்து திரும்ப எழுப்பிக்கலாம். இப்ப சான்ஸ்கிரிட் வந்து செத்து போச்சு அப்படின்னு நம்ம சொன்னா படிக்க வச்சு திரும்ப உயிர் கொடுத்துருவாங்க. இந்த 4 மொழி இல்லை, ரைட்ல. இங்க இந்தியாவில், இந்தியா அப்படின்றது வந்து நாவலந்தேயம் அப்படின்ற நாடு. நாவல் பழத்துக்கும் ஔவையாருக்கும் முருகனுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதை நாவலந்தேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்ப இல்லை, புறநானூர்லயே இருக்கு. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அலையாக ஒன்றோ, அது அலையாக அப்படின்னு அலையாக ஒன்றோன்னு இருந்துச்சு. அலையாக ஒன்றோ மெசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொன்னாங்க. அவெல்லாம் ஆற்றுப்படுகையை எங்கேயாவது பள்ளத்தாக்குகள் அந்த ஆத்தங்கரையை ஓடி ஓடி தேடிட்டு இருக்கும்போது நம்மளுங்க ஆத்தெல்லாம் தேடல. காடா இருந்தா அங்கேயே இருக்கிறேன், மலையா இருந்தா அங்கேயே இருக்கேன், ரைட்டுங்களா. அலையா கொன்றோம் அப்படின்னா பள்ளமா இருந்தாலும் சரி மேடா இருந்தாலும் சரி, நான் அங்க இருந்து நான் வாழ தெரியும், எனக்கு வாழ்க்கை தெரியும் அப்படின்னு அப்பவே சொன்னாங்க. இங்க இன்னும் எந்த காலத்துல சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தொடக்கத்துல சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இது ஒரு பேரை அவங்க பாட்டனை பெத்தெடுத்தான்ற மாதிரி கதை. அவங்களுக்கு எழுத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தமிழ் எங்கேயுமே போய் நாட்டை பிடிக்கல, அவங்க போயிட்டு ஆற்றங்கரை ஓரத்துல போய் என்ன பண்ணல, அவங்களுடைய நாகரிகத்தை வளர்க்கணும் அப்படின்லாம் பார்க்கல. எங்க இருந்தாலும் வாழ தெரியும். தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, தமிழ் தன்னுடைய வடிவத்தை பல முறை மாற்றிக்கொண்டது, அதனுடைய மதத்தை பல முறை மாற்றிக்கொண்டது, அதனுடைய மன்னர்கள் மாறி இருந்தார்கள். ஆனா தமிழ் மட்டும் மாறவே இல்லைங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமர். அது எப்பவுமே மாறல. தமிழ் கிராமர் இஸ் வெரி ரிஜிட் பட் ஈஸிலி ப்ரிடிக்டபிள். நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோமோ, நாம் தமிழ் அப்படின்றதுனால நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோமோ அதுதான் தமிழ். ஆனா தமிழ்ல கொஞ்சம் நினைக்கணும். மற்ற எந்த மொழியிலும் இந்த மாதிரி கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல எடுத்தீங்கன்னா CAT அப்படின்னா CAT படிக்க முடியாது, கேட் அப்படின்னு படிப்பீங்க. தமிழ்ல அந்த 247 ஓசையை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எழுத்தா ஃபீட் பண்ணிட்டு வேகமா சொன்னீங்கன்னா அது வார்த்தை வந்துடும். உலகத்துல வேற எந்த மொழியிலையும் அது கிடையாது. இங்க இருக்கிறது அ ர சு அப்படின்னா சொன்னீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி ஃப்ளோல போறது தமிழ் தவிர வேற எங்கேயுமே கிடையாது. தமிழ்ல நம்ம நேசிக்கிற மாதிரி யாருமே நேசிக்க மாட்டாங்க. எந்த மொழிக்காரனும் தன்னுடைய மொழியை நேசிக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் 52 வருஷமா வேற ஒரு கன்னட தேசத்துல தான் இருக்கேன். நிறைய யூடியூப் பாக்குறேன், தமிழ் சார்ந்த யூடியூப் தான் பாக்குறேன். என் கண்ணுக்கு மட்டும் தப்பாவே தெரியுது. தானாவே சொல்லிடுறாங்க. எனக்கு அது பயங்கரமான ஒரு கடும் கோபத்தை உருவாக்குகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நான் இங்க பேசிக்கிறது ரைட்டு, ஒரு இதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும் போது தப்பா சேர்த்துடக்கூடாது. ரொம்ப ஆலோசனை பண்ணி தமிழ் மேல கை வைங்க. யாராவது பண்ணா கூட நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்ட்டு தமிழை நீங்க தொடும்போது தவறா சொல்லி கொடுக்காதீங்க. எப்ப மொழி வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, மேண்ட்ரின் ஏன்னு கேட்டீங்கன்னா 120 கோடி பேர் பேசுறாங்க சைனா மொழியை. அதனால அது அறியாம இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. தமிழ 8 கோடி பேர் 99.99% தவறாகத்தான் பேசுகிறார்கள், நான் உள்பட. தமிழ்ல பேசணும்னா இப்பதான் தமிழ்ல பேசும், அது வேற விஷயம், அது வேற செய்தி. ஆனா எல்லாருமே தப்பா பேசினா கூட தமிழ் இன்னும் உயிரோடையே இருக்குது. அப்படின்னா என்ன காரணம்னா அதனுடைய இலக்கணம். ஏதாவது தமிழ்ல உங்களுக்கு ஏதாவது தமிழ்ல ஏதாவது ஐயம் இருந்தால் எப்பனாலும் என்ன கேட்கலாம், எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், என்னால தமிழ்ல வந்து பிழை இல்லாமல் உங்களுக்கு ஏற்படுகிற ஐயங்களை என்னால் தீர்க்க முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன்.